வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மகாபாரத யுத்தம் முடிஞ்சுது. தர்மர் சக்கரவர்த்தி ஆனார். பீஷ்மர் யுத்த பூமியில் அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கிறார். உயிரை விட போகிறார். சூரியன் வட திசை அடைகிற உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் தர்மர் கண்ணங்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு பீஷ்மரை பார்க்கறதுக்காக குருக்ஷேத்திரத்துக்கு வரார். தம்பிமார்கள், திரௌபதி எல்லாரும் கூட வர்றாங்க. பீஷ்மரை பார்த்து எல்லாரும் வணங்குறாங்க. யுதிஷ்டர் பீஷ்மர்கிட்ட வர்ணம், ஆசிரமம், மக்கள் கடமை, அரசருடைய கடமை, இது மாதிரி விஷயங்களை பற்றி நிறைய கேள்விகள்லாம் கேட்குறார். அவர் ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்கிறார். பீஷ்மரும் அதுக்கு தகுந்த பதில் சொல்லிகிட்டு இருக்கிறார். இப்படி பீஷ்மர் யுதிஷ்டருக்கு தர்மோபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ திரௌபதிக்கு சிரிப்பு வந்துட்டு தான். கழுக்குன்னு அந்த அம்மா சிரிச்சுட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்ட பீஷ்மர் தர்மோபதேசத்தை பாதியில் நிறுத்தினார். திரௌபதியை பார்த்தார். மகளே, ஏம்மா சிரிச்சேன்னு கேட்டார். என்னை மன்னிச்சுருங்க பிதாமகரே, ஏதோ தெரியாமல் சிரிச்சுட்டேன்னாங்க அவங்க. குழந்தாய், உன்னை மாதிரியே உள்ள உத்தம பெண்கள் காரணம் இல்லாமல் பலர் முன்னிலையில் இப்படி சிரிக்க மாட்டாங்க. வெக்கப்படாமல் விஷயத்தை சொல்லுன்னார் அவர். திரௌபதிக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிட்டுது. சுவாமி, நீங்கள் இப்போ இவ்வளவு தர்மோபதேசம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இதை பார்க்குறப்ப எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துட்டுது. அதாவது இன்றைக்கி தர்மத்துக்கு இவ்வளவு சிறந்த விளக்கத்தை கொடுக்குற இதே பிதாமகர் அன்னைக்கு கௌரவர் சபையில் துச்சாதனன் என்னை மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணினப்போ வாய் மூடி மௌனமாக பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்தார். அந்த சமயத்தில் இவ்வளவு ஞானத்தையும் எங்கே விட்டு வச்சுருந்தார்? ஒருவேளை அதுக்கப்புறம் தான் இந்த தர்ம விஷயங்களையெல்லாம் கற்றுக்கிட்டாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி யோசித்தப்போ தான் அந்த சிரிப்பு வந்துட்டுது. என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னாங்களாம். பிதாமகர் இதுக்கு அமைதியாக பதில் சொல்ல ஆரம்பித்தார். குழந்தாய், உன்னோட கேள்வி நியாயமானது தான். இதில் உன்னை நான் மன்னிக்கிறதுக்கு என்னம்மா இருக்குது? துரியோதனன் சபையில் நான் இருந்தப்போ எனக்கு அந்த அறிவு இருக்க தான் செய்தது. ஆனால் துஷ்டனான துரியோதனன் உணவை நான் அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது காரணமாக என்னுடைய அறிவு மழுங்கி போச்சு. நல்லது கெட்டதை பற்றி ஆலோசிக்க முடியாமல் போயிட்டுது. தீயவர்கள் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டா சாப்பிட்றவனுடைய மனமும் உடம்பும் கெட்டு போடும் அப்படின்னு சாஸ்திரம்லாம் சொல்லுது. ஆனால் இப்போ போரில் அர்ஜுனன் என் மேலே எய்த அம்புகளால் என் உடம்பில் இருந்த ரத்தம்லாம் வெளியேறி போச்சு. கெட்ட உணவை சாப்பிட்டதுனால உண்டான ரத்தம் பூராவும் இப்போ உடம்பு விட்டு வெளில போயிட்டுது. அதனால் என் புத்தியும் தெளிஞ்சுட்டுது. அதனால தான் இப்போ இந்த அளவுக்கு தர்மத்தின் தத்துவங்களை சரியாக எடுத்து சொல்ல முடிஞ்சுது அப்படின்னாராம் பீஷ்மர். இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, யார் சாப்பிட கூப்பிட்டாலும் உடனே முண்டி அடிச்சுக்கிட்டு கிளம்பி போய் முதல் பந்தியில் உட்காந்துடக்கூடாது. கூப்பிட்றவங்க எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்லாம் யோசித்து பார்க்கணுமா. கெட்ட எண்ணத்தோடு போடப்படுகிற சாப்பாடு புத்தியை மழுங்கடிச்சிரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அந்த காலத்தில் பெரியவங்க சொல்கிற ஒரு உண்மை. எத்தனையோ பேர் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள விருந்துக்கு கூப்பிட்டு சாப்பிட்டு முடித்த கையோட முக்கியமான பேப்பரில் எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு விட்ருவாங்களே. கூப்பிட்றவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறதா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். சாப்பாட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குது. பீஷ்மருக்கே அந்த நிலைமைன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். சில சந்தர்ப்பங்களில் சாப்பாடு புத்தியில் ஒரு தெளிவு உண்டாக்குறதும் உண்டு. ஒரு ஊருக்கு ஒரு பெரிய மகான் வந்தார். அவர் சாப்பிட்றதே இல்லை. எப்போவாவது கொஞ்சம் தண்ணி, பால், அவ்வளோதான். ருசியெல்லாம் கடந்தவர். அவர்கிட்ட எல்லோரும் போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அந்த ஊரில் ஒரு ஹோட்டல், அதோட முதலாளி ஒருத்தர், அவரும் அந்த மகான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக போனார். அவர் முன்னாடி போய் பணிவாக நின்னார். துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு காலில் விழறதுக்காக போனார். அதுக்கு முன்னாடி அந்த மகான் எழுந்திரிச்சு இவர் காலில் விழுந்துட்டார். ஹோட்டல் முதலாளி பதறி போயிட்டார். சுவாமி, என்ன இது அபச்சாரம், நீங்கள் தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னார். அதுக்கு அந்த சாமியார் சொன்னார், அப்படி இல்லைங்க, நீங்கள் தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி உங்கள் ஹோட்டலில் தான் நான் அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் ருசியெல்லாம் கடந்து வெறுத்து ஞானியாக போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்கள் சாப்பாடு தான் காரணம் அப்படின்னாராம். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி
தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.